இந்தியாவே வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து தொட்டு பார்க்க முடியாது அப்படின்ற அளவுக்கு இன்னைக்கு இந்தியா வந்து வளர்ந்து வர்றதுனால அதை வந்து கண்டு அஞ்சுகிறது. யுஎஸ் அரசாங்கம் அஞ்சுகிறது, அதை சார்ந்த நாடுகள் வந்து அஞ்சுகிறது. இல்ல நீங்க எப்படி வந்து புரிஞ்சுக்கணும்னா, ட்ரம்ப்புக்கு வந்து நாம் இப்போது ரஷ்யாவுடன் நெருக்கமாக இருப்பது பிடிக்கவில்லை. ஆரம்பத்துல இருந்தே நம்ம நெருக்கம் தான். இது பல வருட உறவு யாருக்குமே தெரியாது. சைனா நம்மள காலி பண்ணலான்னு வந்தப்போ நமக்கு பயந்து கொண்டிருந்த அந்த கால சமயத்துல நீ இந்தியாவை தொட்டா நான் வந்து நிப்பேன்னு சொல்லி ரஷ்யாவினுடைய போர்க்கப்பல் வந்து நின்றது முன்னாடி. அப்ப என்னன்னா, இந்தியாவே வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து தொட்டு பார்க்க முடியாது அப்படின்ற அளவுக்கு இன்னைக்கு இந்தியா வந்து வளர்ந்து வர்றதுனால, அதை வந்து கண்டு அஞ்சுகிறது. யுஎஸ் அரசாங்கம் அஞ்சுகிறது, அதை சார்ந்த நாடுகள் வந்து அஞ்சுகிறது. இன்னைக்கு உக்ரைன், அ ரஷ்யா வார் போயிட்டு இருக்கு. 3 1/2 வருஷத்துக்கு மேல வந்து போயிட்டு இருக்குது. யாரும் போய் ஒரு விளக்கம் வந்து குடுக்க முடியல. போய் அவர்ட்ட பேசுறதுக்கே பயப்படுறாங்க. ஆனா, இவரு என்னமோ இங்க இருக்கிற புளியம்பட்டிக்கு போற மாரி நம்ம பிரதமர் ஐயா சரக்கு, 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 சரக்குன்னு போயிட்டு வர்றாரு. அத்தனை முறை எப்படிங்க ஒருத்தர் பயணம் பண்ண முடியும் அவ்வளோ எனர்ஜில? எனக்கு தெரியும். காலையில ஒரு நாட்ல இருப்பேன், மத்தியானம் ஒரு நாட்ல இருப்பேன், சாயந்தரம் ஒரு நாட்ல இருப்பேன், அடுத்த நாள் ஒரு நாட்ல இருப்பேன். இப்படி சுத்திட்டு இருந்தேன் நானு. எனக்கு அது எவ்வளோ டயர்ட் இருக்கும், அத நம்ம எப்படி கடந்து வரணும்ன்றது தெரியும். தூங்குறதே வந்து பார்த்தீங்கன்னா, பகல்ல தூங்க மாட்றாரு. டிராவலே நைட்டு தான் பண்றாரு. ஏன்னா, அந்த நைட்ட கூட வேஸ்ட் பண்ணிறக்கூடாதுன்னு நெனைக்கிறாரு நம்ம ஐயா. ஸோ அந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து நம்ம இந்தியாவினுடைய பெருமையை உலக அரங்கில் வந்து மிகப்பெரிய லெவல்ல வந்து சந்தோஷப்படுத்தி இருக்கிறார். அதை பெருமைப்பட வைத்திருக்கிறார் என்றால், அந்த இன்டெலிஜென்ஸ் தான். டிப்ளமசி சான்ஸே இல்ல. இப்ப இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் அவங்க அம்மையாராக வந்து இருக்கட்டும், அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பாரத பிரதமர் மோடி ஐயாவாக இருக்கட்டும், உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஐயா அவர்களாக இருக்கட்டும், அதுபோக ராஜ்நாத் சிங் ஐயா அவர்கள் வந்து இருக்கட்டும், அதுபோக ஜெய்சங்கர் ஐயா மெயினா இவங்களோட காம்போ வந்து வேற லெவல் காம்போவா நான் வந்து ஃபீல் பண்றேன். ஹைலி இன்டெலிஜென்ட் பீப்புள் வந்து செயல்படுறாங்க. கண்ணுக்கு தெரிந்து இந்த இன்டெலிஜென்ட் பீப்புள், கண்ணுக்கு தெரியாம ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங் அதுல இருக்கக்கூடிய ஹையஸ்ட் லெவல் பீப்புள் இப்போ மாத்திருக்காங்க. அதோட ஹெட் இப்பதான் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அவரோட இன்டெலிஜென்ஸா இருக்கட்டும், முப்படை தளபதிகளோட அவங்களோட இன்புட்ஸா வந்து இருக்கட்டும், நீங்க நினைச்சு பாருங்க. இந்த மாதிரியான ஃப்ரெண்ட்லியான ஒரு கவர்மெண்ட் இது நாள் வரைக்கும் வாழ்க்கையில நீங்க பார்த்திருக்கீங்களா? பாகிஸ்தான் தாக்கி விட்டது, பதிலடி கொடுக்க வேண்டும், அமைதியாக இருந்தோம் என்றால் அவர்கள் இருப்பதில்லை. ஆரம்பிச்சது அவங்க தான். முழு பொறுப்ப அதிகாரத்தை ராணுவத்துக்கிட்ட கொடுத்துட்டு நீங்க போய் பாருங்க. நீங்க உங்களுக்கு எப்ப நீங்க வந்து ஸ்ட்ரைக் பண்ணணுமோ ஸ்ட்ரைக் பண்ணலாம். முழு அதிகாரத்தை வந்து ஒரு முப்படை தளபதிகளை நம்பி ஒப்படைக்கிறார் என்றால், இதுக்கு மேல எப்படி நான் ஒரு அரசாங்கத்தை நடத்த வேண்டும் என்று வந்து நீங்க நினைக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை. விமர்சனங்கள் 1000 இருக்கலாம். நாட்டின் பாதுகாப்பில் பாஜகவை அடித்துக் கொள்ளும்.